நாரத்தங்காய் தொக்கு. நார்த்தங்காய்ங்கிறது வந்து நமக்கு அந்த தோல் முறப்பாக இருக்கும், முழு முழுன்னு இருக்காது. அது நார்த்தங்காய். நார்த்தங்காய் காயாக தான் இருக்கணும். பழுத்துருச்சுனாக்கா தித்திப்பு ருசி கொடுத்துரும், புளிப்பு கம்மியாக போயிடும், அதுக்கு புளி அதிகமாக கொடுக்க வேண்டி வரும். அதே சமயம் நார்த்தங்காய் காயாக இருக்கும்போது தான் அந்த தோலுக்கு ஒரு நல்ல காரத்தன்மை இருக்கும், ருசி இருக்கும், அதனுடைய தன்மையும் நல்லாயிருக்கும். அந்த நார்த்தங்காவை எடுத்துக்கிட்டு நறுக்கி அது அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக நறுக்கி போட்டுட்டு, அது கூட எவ்வளோ காய் எவ்வளவு ருசி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், புளி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இஞ்சி போட்டுக்கணும் இதுக்கு. போட்டு இது வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இது கூட வந்து வெல்லம், அந்த ருசிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கணிசமாக எவ்வளோ காய் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. போட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அது தேங்காய் துருவல் மாதிரி பதத்துக்கு நொறுக்கி அள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 15-20 நாள் அப்படியெல்லாம் நல்லா ஊறின அப்புறம் ருசியாக இருக்கும். ஊறுறதுக்கு முன்னால் நீங்கள் அரைச்சிட்டு அது சுவையை சரி பார்த்துக்கிட்டு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதையும் ஏன்னா இதுவும் வந்து நீங்கள் வந்து அடுப்புல எல்லாம் வைக்கிறதில்ல, எண்ணெயெல்லாம் ஊற்றுறதில்ல, அதனால் இது உங்களுக்கு வெயில் காலம், வெயில் ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் வெயிலில் வச்சு நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டீங்கனால இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு லேகியம் பதத்துக்கு வரும், காய வச்சு அள்ளிக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற உப்புக்கும் அந்த வெள்ளைப்பாகு தன்மைக்குமா சேர்த்து அந்த மாதிரி கிடைக்கும். நல்லா வெயிலில் வச்சு கூட எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு கூட இதை வச்சுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். தகுந்த அளவுக்கு புளி, வெளிப்புளி கொடுக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இதில் இருக்கிற புளிப்பு பத்தாதுங்கிறதுனால வெளிப்புளியும் கொடுக்கணும், கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். வாழ்க நலமுடன்.